இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாய் இரு என்று சொன்ன ஒரு காரியத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தர்மம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு நிறைய இடங்களிலே கற்பிக்கிறது. உபாகமோ 26வது அதிகாரம் 12வது வசனத்திலே தசம பாகத்தை செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே 10ல் 1 எடுத்து உன் வாசல்களில் இருக்கிற எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கும், பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும், லேவியருக்கும் நீ கொடு என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் எளியவர்கள் என்றைக்கும் தேசத்துல இல்லாமல் இருப்பதிலே அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்பிக்கிறது. தர்மம் நாம் செய்ய வேண்டும், அது நமக்கு ஆசீர்வாதம். நேபுகாத் நேச்சாரின் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு தடவை நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் பார்த்தார். அந்த சொப்பனத்திலே ஒரு பெரிய மரம், அந்த மரத்தின் நிழலிலே நிறைய விலங்குகள் இருக்கிறது, பட்சிகள் கிளைகளிலே இருக்கிறது. ஆனால் வானத்திலிருந்து ஒரு காவலாளன் இறங்கி வந்து இதை வெட்டி போடுங்கள், ஆனால் அடிமரம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இந்த சொப்பனத்தை தானியேலிடம் நேபுகாத் நேச்சார் சொன்ன பொழுது தானியேல் சொன்னார், அந்த மரம் ராஜாவாகிய நீர்தான். உம்மை வெட்டி போடும்படி மாடுகளோடே புல்லை மேயும்படி ராஜாங்கத்தில் இருந்து நீர் தள்ளப்பட்டு மாடுகளோடே புல்லை மேயும்படியான 7 காலங்கள் புல்லை மேயும்படியான ஒரு நியாய தீர்ப்பு உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கு நீர் நியாயம் செய்து உம்முடைய மீறுதல்களையும் ஏழைகளுக்கு இறங்கி தர்மம் செய்து உம்முடைய அக்கிரமத்தையும் நீக்கிவிடும் என்று ஒரு ஆலோசனை தானியேல் சொல்லுகிறார் நேபுகாத் நேச்சாருக்கு. நேபுகாத் நேச்சார் கீழ்ப்படியாது இருந்திருக்க வேண்டும், ஏனென்றால் அந்த தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நாம் தர்மம் செய்யும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களுக்கு வருகிற நியாயமான தண்டனை விலக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தமிழிலே இப்படி சொல்வார்கள், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொல்லி. நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் என்று நாம் அறிகிறோம். தர்மம் செய்வது அவசியம். ஆனால் அதே நேரத்திலே தர்மம் செய்வதற்கு ஒரு காரணத்தையும் வேதவசனம் சொல்லுகிறது. உன் கையின் பிரயாசங்களிலெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ தர்மம் செய் என்று அந்த உபாகம பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நாம் தர்மம் செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். தர்மம் செய்ய வேண்டும், ஆனால் அது செய்ய வேண்டிய விதத்திலே செய்யப்பட வேண்டும். ஏழைகளுக்கு நாம் கொடுப்பதானாலும் சரி, நம்முடைய வழியிலே வருகிற அந்த சமாரியனுக்கு கொடுப்பதானாலும் சரி, அந்த குற்றூராய் விடப்படுகிற அந்த மனிதனுக்கு நாம் செய்கிற தர்மம் ஆனாலும் சரி, வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்க வேண்டும். நாம் தர்மம் செய்துவிட்டு நான் செய்தேன் என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கும் பொழுது அந்த தர்மத்திற்கான பலன் நமக்கு வருவதில்லை என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதிலே அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், நான் நிறைய தர்மம் செய்கிறேன் என்று மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்கிற உள் நோக்கத்தோடு நாம் தர்மம் செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்த்து நம்மை புகழலாம். இவள் நிறைய செய்கிறாள், இவர்கள் நிறைய செய்கிறார்கள், நிறைய தர்மம் செய்கிற குடும்பம் என்று மற்றவர்கள் சொல்லலாம்.
ஆனால் அதோடு நம்முடைய பிரதிபலன் முடிந்து விடுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அதற்கான பதில் வருவதில்லை, பிரதிபலன் கிடைப்பதில்லை. ஏனென்றால் நாம் விரும்பினதும் அதுதான், மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்ததோடு அந்த தர்மத்திற்கான ஆசீர்வாதம் முடிந்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொன்னார், உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் நாம் தர்மம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி, அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார். வேதத்துல இன்னொருவருடைய தர்மம் நினைவு கூறப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே கொர்நேலியு என்று சொல்லி ஒரு 100க்கு அதிபதியை பற்றி பார்க்கிறோம். அவர் மிகுதியான தர்மங்களை செய்து தன் வீட்டாரோடு தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு தேவதூதன் பிரத்யட்சமாய் அவருக்கு தரிசனமாகி சொல்லும் பொழுது, உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் நினைவு கூறலாக வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லி, நாம் செய்கிற தர்மங்கள், நாம் செய்கிற காணிக்கைகள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்ட வேண்டுமானால் அந்தரங்கமாக நாம் செய்ய வேண்டும். அந்தரங்கமாக செய்யும் பொழுது வெளியரங்கமாக கர்த்தர் பதில் அளிக்கிறார். உன் விண்ணப்பங்களும் வந்து எட்டினது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு நீங்கள் உதவியா இருந்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்று மாத்திரம் வாழாமல் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்திலே மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு, நாம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் நமக்கு அதை திரும்ப தருவார். உங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு என்று யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், பெரிய உத்தியோகத்தில் வர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். படிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஒரு அனாதை பையனையோ ஒரு சிறுமியையோ நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கான படிப்பு செலவை நீங்கள் கொடுக்கலாமே. வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வீடு கட்ட நீங்கள் உதவி செய்யலாமே. ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு விதத்திலே உங்கள் கண்காண துன்பப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் கணக்கிலே வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா மாத்திரம் பார்க்கும்படி செய்யுங்கள். கர்த்தர் அதையெல்லாம் கணக்கிலே வைத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். நாம் செய்கிற காரியங்களின் உள் நோக்கத்தையும் அவர் பார்க்கிறார். என்ன இருதயத்தோடு நாம் அதை செய்கிறோம் என்பதையும் அவர் பார்க்கிறார். நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். குற்றியராக விடப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து ஆசாரியனும் லேவியனும் கடந்து போனார்கள். ஆனால் சமாரியன் ஒருவன் அவன் காயங்களை கட்டி எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அவனை சத்திரத்திலே கொண்டு போய் பராமரித்தான். அவனே பிறன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழகான உவமையையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ, நம் கண் முன்னால் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் தர்மங்கள் எல்லாம் அந்தரங்கமாக செய்யும்படிக்கும் அநேகருக்கு உதவியா இருக்கும்படிக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.